ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதிகிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயோடு இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவார்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்களெல்லாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீடு பூராக மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்கள் லக்ஷ்மி அஷ்டகங்கள் அபிராமி அந்தாதி கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அந்த இறை நாமாக்களை அங்கே பாராயணம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமாம். எந்த கஷ்டங்களும் விலகிவிடுமாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இதுவும் நமக்கு முடியலையா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 11 தரம் மனமுருகச் சொன்னாலே இறையாசி பூரணமாக கிடைக்கக்கூடியது. அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் சென்று வழிபாடு செய்யலாம். நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை, வீட்டிலே சாமி கும்பிட்டுக் கொள்ளலாம். சாமி ரூமிலே இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் பாடசாலையிலே காலை வேளையிலே இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்வார்கள். சில பாடசாலைகளிலே அருகிலே ஆலயங்கள் இருந்தால் அந்த ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும் மாலை வேளையில் ஆலயங்களிலே கூட்டு பஜனைகள் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அவர்களை ஒரு ஆன்மீக வழியிலே கொண்டு செல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இது 24 மணித்தியாலமும் கையடக்க தொலைபேசியை வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டே இருக்கிற பிள்ளைகள் தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறார்கள். கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, படிக்கிறது கூட நேரம் இல்லை. இந்த கையடக்க தொலைபேசியை எல்லாரும் வச்சு நோண்டிக்கொண்டே இருக்கிற ஒரு வழக்கம் பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரையிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வர வேண்டும். ஆலயத்திலே ஒவ்வொரு ஆலய நிர்வாக சபையினர்களும் இந்த பிள்ளைகளை ஒழுங்காக மாலை வேளையிலே சிவபுராணத்தை தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்ய பழக்க வேண்டும். அவர்களுக்கு இறை பிரசாதங்களோடு இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களையும் அவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடியது. அனைவருக்கும் இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.